கைஸ் எப்படி இருக்குது பாருங்கள். சாரி வீடியோ கட் ஆனதுக்கு. ஸோ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு ஸோ தட் உங்களுக்கும் ஒரு ஐடியா வரும் யூஎஸ்க்கு எப்படி வரணும் அதெல்லாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இவர்கிட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எப்படி வந்தீங்க ஃபஸ்ட்டு யூஎஸ்க்கு? உங்களுக்கு யார் சஜஸ்ட் பண்ணா ஃபஸ்ட்டு யூஎஸ் வரணும்னு? பார்த்தீங்களா, அவ்வளோதான் கைஸ், வீடியோ நான் கட் பண்ணுறதோட. தேங்க்யூ. சொல்லுங்கள் ப்ரோ, எப்படி வந்தீங்க? ஃபஸ்ட்டு காக்னிசன்ட்டில் ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிருந்தேன். சூப்பர். சாஃப்ட்வேர் டெவலப்பராக. ஓகே. ஸோ அதை முடிச்சுட்டு என்னன்னா, ஏன் பர்டிகுலராக யூஎஸ் எடுத்தீங்க? கனடா போயிடலாம், யூரோப் போயிடலாம். அங்கே ஒர்க் பண்ணும்போது கான்ட்ராக்டராக ஒரு யூஎஸ் பேஸ்ட் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுறேன். சூப்பர். அங்கே என் பே செக் வந்து செம்ம ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஆனால் இவனுங்க கொடுக்குற சம்பளம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. வந்து டோட்டல் ஸ்கேமையும் சொல்கிறான் ஒரே நிமிஷத்தில். எனக்கு தெரிஞ்சது தான். ஆமாம், எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரியும். ஸோ உங்களோட வேல்யூ பயங்கர அதிகமாக இருக்கும் இங்கே யூஎஸ் மார்க்கெட்டில். ஆமாம். பட் ஆனால் இந்தியாவில் உங்களுக்கான பேன்னு பார்த்தீங்கன்னா அதில் மேக்ஸிமம் ஒரு 5%, 10% அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இங்கே நீங்கள் வரணுன்னா நீங்கள் அங்கேயே ஆன் சைடுக்கு வெயிட் பண்ணணுன்னா நீங்கள் ஒரு 5 to 6 years வெயிட் பண்ணி. எனக்கு சொன்னாங்க அப்படி. மற்றவங்களுக்கு சில பேர்லாம் 2 years எக்ஸ்பீரியன்ஸ்லேயே வராங்க. எப்படின்னு தெரில, எனக்கு நமக்கு அவ்வளோ அறிவு இல்லை. அதான் உண்மை. அப்புறமா சரின்னு சொல்லிட்டு யூஎஸ் போகலாம் அப்படின்னு ஆரம்பித்தோம். என் காலேஜ் பசங்களும் நாங்கள் 4 பேர் ஒன்றா தான் ஆரம்பித்தோம். சூப்பர். ஸோ முதல்ல ஐஎல்ஸ் எழுதணும் எல்லாருமே ஒன்றா. நான் 7 தான் வாங்கினேன், ஒத்துக்கிறேன். 7 பேசுவேன், அவ்வளோதான் எழுதுவேன், அவ்வளோதான் 7. அதுக்கப்புறமா ஜிஆர்இ 313 வாங்கினேன். கேட்டிங்களா? அதுக்கு ஒரு 340 தானே டோட்டல்? ஆமாம். 340 313 வாங்கிட்டு இருக்கான். அதுக்கு ஒரு 4 months ப்ரிப்பேர் பண்ணேன். ஆனால் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், இல்லைன்னா கஷ்டம். இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல, இப்போ மாறிடுச்சுன்றாங்க. கைஸ் என்ன கேட்டால் டியூலிங்கோ பெஸ்ட்டு. மேக்ஸிமம் 2 weeks நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா போதும், ஈஸியாக எழுதிடலாம். பட் ஆனால் எல்லா காலேஜுக்கும் உங்களால் போக முடியாது, செலக்டட் காலேஜுக்கு தான் போக முடியும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி என்னென்னா, காலேஜஸ் வந்து நான் 3 காலேஜ் தான் வச்சுட்டு இருந்தேன் மைண்ட்லேயே. அதில் 2 வந்து மெயின் வந்து டெக்ஸஸ் டாலஸு, யூனிவர்சிட்டி ஆஃப் கனெக்டிகட். ஏன்னா நாங்கள் 4 பேருமே அப்ளை பண்ணோம் இந்த காலேஜுக்கு. 4 பேருக்குமே 4 காலேஜும் கிடச்சிருச்சு. ஆனால் 2 பசங்களுக்கு வந்து அங்கே ஸ்காலர்ஷிப்போட கிடச்சிருச்சு. ஏன்னா அவனுக்கு 314 மார்க் எடுத்துட்டானுங்க டாலஸில். ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரிலாம் நடக்கும். ஆமாம், ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்லாம் வேணும்னா பெஸ்ட்டு நீங்கள் வந்து டோஃபல் இல்லாட்டி ஜிஆர்இ எழுதுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா டியூலிங்கெல்லாம் எழுதுனா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்லாம் எனக்கு தெரிஞ்சு கிடைக்காது, நல்ல ஸ்கோர் எடுத்தாலும். இது கிடச்சிருச்சு. அதுக்கப்புறமா வீசா சார் ஹாய் ஸோ ஹாய் கைஸ். அதுக்கப்புறமா வீசா ப்ராசஸ்ஸு. ஸோ வீசா எடுத்துகிட்டு வந்தாச்சு இங்கே. அவ்வளோதான். டெல்லியில் போய் வீசா எடுத்தேன். ஏன்னா சென்னையில் ரிஜெக்ஷன் ரேட் அதிகமாக இருக்குமா? அது உண்மைதான். அப்புறம் ஃபாலில் எடுத்தேன். ஸோ ஃபாலில் இங்கே வந்திருக்கேன். 1 வருஷம் ஆகிடுச்சு. வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அது அப்படியே திருப்பி கைஸ் யார் பேசினான்னு பார்த்துக்கோங்க. அவங்க அப்பா அம்மா யாராவது வீட்டில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணுறேங்க அவளை. ஒரு மண்ணும் இல்லை சார். No, sir. food sure I'll give food plate. Oh, they are giving free. சரி guys, Not free because they அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதோட உங்களுடைய விடைபெறுவது bag actually. கோகுல், இது உங்க CEO. பட்டா because it was raining.